பட் விஜய்க்கு ஆதரவு தரதுக்கான வாய்ப்புகள் வந்து விசிக அவர்கள்ட்டையும் கம்யூனிஸ்ட்டும் நெருங்கிக்கிட்டு இருக்க ஒரு தகவல் இப்போதைக்கு வருது. என்ன நடக்குங்கிறத நம்ம நிமிஷம் தான் நமக்கு வந்து தகவல் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை விஜய் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு தர மறுக்கப்பட்டால், டிஎம்கே அண்ணா டிஎம்கே ஆட்சி அமைக்கப்பட்டால், இங்கே விஜய் ஒரு முடிவு எடுக்க போகிறதா ஒரு தகவல் வருது. அப்போ என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்னா, அவரை 108 வேட்பாளர்களோடு சேர்த்து மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் வந்து இப்போ பரபரப்பாக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது பனையூரில் வந்து. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விசிகா, சிபிஐ, சிபிஎம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, விஜய்க்கு வந்து அவர் நியாயமாக பார்த்தா அவர் இந்நேரம் வந்து சிஎம்மாக பொறுப்பேற்க வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணியிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து வந்தால் நான் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னோடியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு சார். என்ன சார் அது? இல்லை, நேற்று வந்து விஜய் அவர்கள் 2வது முறையாக வந்து ஆள்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி போன ஒரு சம்பவம் இருக்குது. அது இது கூட சொல்லியிருக்கோம் நம்ம அதை. அப்பொழுது வந்து 113 பேர் எங்களுக்கு இருக்காங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க, நான் சட்டசபையில் நாங்கள் தீர்மானிக்க போகிறோம் அப்படிங்கிற சொல்லிட்டு வரும்போது வந்து அப்போ தான் அவர் வந்து நீங்கள் 113 பேர் சொல்லிட்டீங்க, 118 பேரையும் நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுங்க எங்களுக்குங்கிற அளவுக்கு கேட்கப்பட்டதை வந்து ஆளுநர் அவர்கள் வந்து ஒரு பெரிய கூட சொல்லியிருக்காங்க. எஸ். அப்போ வந்து 118 எம்எல்ஏக்களும் கூட்டத்தை கண்மணியை நீ காட்ட வேண்டியதில்லை, நீ எனக்கு யாராங்க லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. பட் அதற்கு பிறகு வந்து அவர் யார் வேணாலும் ஆட்சி அமைக்கலாம். இப்போ டிஎம்கேயோ அண்ணா டிஎம்கேயோ வந்தால் கூட அதுக்கு நான் ஓகே தான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்காங்க வேறு எதை. ஆனால் இங்கே மற்றவருடைய பார்வை என்ன இருக்குன்னா, ஒட்டுமொத்த இந்திய அரசியல்லையே இப்போ பெரும் கட்சியை சேர்ந்த தலைவர் எல்லாமே வந்து 108 சீட்டு வாங்கியிருக்கிற விஜய் அவர்களுக்கு வந்து வாய்ப்பை கொடுத்துடணும். அவர் சட்டசபைக்கு போகட்டும், போனதுக்கு பிறகு அந்த ஒரு நாட்கள் கேட்கும் போது அதில் வந்து அவர் ப்ரூவ் பண்ணுவார். அந்த வாய்ப்பை தரணுங்கிற அளவுக்கு தான் இப்போ முக்கியமாக இந்திய அரசியலுடைய பார்வையும் அதாக இருக்குது, அவருடைய குரலும் அதான் இருக்குது. ஏன் விஜயை வந்து நீங்கள் போய் உள்ளே அனுப்பாமல் இன்ன வரைக்கும் இங்கே பிரேக் பண்ணி வச்சது காரணம் என்ன அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்ட ஒரு தகவல். இப்போது இதை நோக்கி இப்போ அண்ணா டிஎம்கேவும் டிஎம்கேவும் ஆட்சி அமைக்கிற வேலை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாமே பரபரப்பாக போய்ட்டு சமயத்தில் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு 20 எம்எல்ஏக்களை அங்கே வச்சுட்டு இருக்க ஒரு சம்பவம் நம்ம நேற்று சொல்லியிருக்கோம். இப்போ அவர்கள் வந்து சென்னைக்கு வரத ஒரு தகவலும் இருக்குது. ரொம்ப பரபரப்பான ஒரு சூழ்நிலையை வந்து ஒவ்வொரு நிமிடத்திற்கும் இந்த என்ன சொல்ல, இந்த பேய் படம், திக் படம், ஹாரர் படம் மாற்ற மாதிரியான சூழ்நிலை தான் இப்போ உருவாக்கிட்டு என்ன நடக்குங்கிறது. இந்த நேரத்தில் தவகவுடைய தலைவர் விஜய் அவர்களும் வந்து இப்போது எம்எல்ஏகளோட மீட்டிங்கு இப்போ போயிட்டு அங்கே ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இங்கே பட்டினப்பாக்கம் ஆஃபீஸ்லேயும் பனையூர்லேயும் மாறி மாறி செங்கோட்டையன் அவர்கள், புஷ் ஆனந்த் அவர்கள்லாம் பேசப்பட்ட ஒரு தகவல் வருது. இந்த நேரத்தில் புஷ் ஆனந்த் அவர்களோட அவர்களுடைய அந்த வேட்பாளர்கிட்ட வந்து ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருங்க, குழப்பம் வராது, நாங்கள் இருக்கிறோங்க மாதிரி சொல்லி உங்ககிட்ட வேறு ஏதாவது உங்களை தூக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் வரும், எதையும் வந்து நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்க வேண்டாம்ங்கிற அந்த தகவலையும். ஏன்னா இப்போ வந்து ஆளுநரே குதிரை பேரம் நடந்த ஆச்சரியப்படும் ஒரு தகவல் வேறு சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த குதிரை பேரம்ங்கிறது வந்து நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதில் ஏறும் நீங்கள் குழப்பம் வேணும். புஷ் ஆனந்த் வந்து அவருடைய வேட்பாளர்களுக்கு இப்போ அவர் ஒரு பேச்சுவார்த்தை பெற்றிருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பக்கம் டீலிங், விஜய் அவர்கள் ஒட்டுமொத்தமாக பண்ணி நம்ம இன்றைக்கு மாலைக்குள்ள ஒரு முடிவு எடுத்தாங்கிற ஒரு சூழ்நிலை விஜய் அவர்கள் தலைமையில் இப்போ பேசப்பட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விசிகாவுடைய தலைவர் திரும்ப அவர்களும் சிபிஐ சிபிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்தானுங்கிற அளவுக்கு வந்து ராஜா அவர்கள் கூட இப்போ மிகப்பெரிய தகவல் சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் பேசுகிறது முதன்மையாக பார்க்கப்படுது, கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. இப்போது 108 பேரோட விஜய்க்கு அனுப்புனுங்கிற அளவுக்கு இப்போ இங்கே ஒரு முடிவு வந்து போய்கிட்டு இருக்கு. இன்று மாலைக்குள்ளே விசிகா, சிபிஐ, சிபிஎம் வந்து வரதுக்கான பேச்சுவார்த்தைகளும் போயிட்டுருக்கு. என்ன சூழ்நிலைங்கிறது நமக்கு தெரிய வரும். இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து நேர எம்எல்ஏக்களோட மீண்டும் போய் இங்கே கவர்னரை பார்த்து நம்ம ஆட்சி அமைக்கிற வாய்ப்புகள் வரும் மாதிரி அப்படி ஒரு தகவல் போயிட்டுருக்கு. இப்போ திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ பரபரப்பாக போயிட்டு சமயத்தில் தான் என்ன முடிவு எடுக்க போகிறார் விஜய் அவர்கள். மற்ற அரசியல் கட்சியுடைய பார்வை விஜய் பக்கம் தான் திரும்பி இருக்கு கிட்டத்தட்ட. ஏன்னா இது வந்து மக்கள் கொடுத்த ஒரு ஆதரவு, அதை வந்து மதிக்கிறோம் நம்ம எல்லா பேருமே. அவருக்கு ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக கொடுத்துடலாம், அவர் கேட்குற இந்த நாட்களுக்குள்ளே முடியுமா என்ன டிசைட் பண்ணிக்கலாம் நம்ம அதை அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. சூழ்நிலை அப்படி தான் பரபரப்பாக போகுது. ஒரு வேளை ஏன்னா இங்கே விஜய் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்துலேயே ஸ்டார்ட் ஆனது. வரிசையாக நிறைய படங்களுக்கு வந்து ஜனநாயகம் படம் இன்ன வரைக்குமே வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் தராமல் இழுத்தடிக்கப்பட்டு படம் வெளிவர சூழ்நிலைக்கு இருக்குது. அவருக்கே வந்து எனக்கு அழுத்தம் நிறைய கொடுக்குற விஷயத்தை அவரே நிறையா மேடையில் சொல்லியிருக்கார் வேறு உங்களுக்கு.
இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பையும் தராம ஒரு அழுத்தம் தரப்படுறது அது நிச்சயம் மக்கள் பார்வைக்கு எல்லாருக்குமே தெரியும், அரசியல் கட்சியுடைய தலைவர்களுக்கு எல்லாருமே தெரியும். கூட்டணியில வரலன்ற ஒரு காரணம். எஸ், யார் எந்த பக்கம் சாஞ்சிருக்காங்க அப்படின்னா அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா யார் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு விஷயமும் இந்த பக்கம் பேசப்பட்டு இருக்காது. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்கன்னா இப்போ விஜய் தானே பி டீம் சொல்லிட்டு இருக்காங்க, அப்போ இவங்கள பி டீம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் எந்த டீமே இல்லைங்கிறத விஜய் தெளிவாக சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அது முடிவாயிடுச்சே சார். ஆமாம், ஏன்னா அவர் முன்னாடியே காங்கிரஸ் அழைக்கப்பட்ட ஒரு விஷயமும் இருக்கு. இப்போ எல்லாருடைய பார்வையுமே இப்போ வந்து ஏன் நீ முன்னாடியே வந்திருந்தேன்னு சாரிடம் 50 சீட்டை தரட்டி போயிருக்கலாமே, நீங்கள் காங்கிரஸே லேட்டாக வந்தீங்கிற அளவுக்கு இருக்கு. சரி, எல்லாம் காலம் கடந்து போச்சு விட்டுறலாம். பட் இன்றைய சூழ்நிலை அப்படியே ஒரு தகவல் விஜய் பக்கம், நான் யாரு பக்கமே கிடையாது, தனி ஒரு ஆள் தனியாக போயிருக்கீங்கிறது தான் விஜயோடைய பார்வை இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ நினச்சா கூட அவர் எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் மக்கள் நம்பி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கும் போது அவர்களுக்கு நான் வந்து நம்பிக்கையை கொடுக்கணும்னு சொல்லி இங்கே ஒரு மீட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஒரு வேளை இன்றும், ஏன்னா இப்போ இந்த பீரியடு பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் பீரியடு முடியுது. தமிழக அரசனுடைய இந்த காலக்கெடு இருக்கு இல்லையா, 5 வருடம், அது ஞாயிற்றுக்கிழமையோட வந்து ஆட்டோமேட்டிக்காக முடியுது. இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நீங்கள் யார் ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரு விஷயம் பரபரப்பாக பார்க்கப்பட்டு இருக்கு. யாராவது ஒருத்தர் பண்ணி ஆகணும். பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு சட்டசபை கலைக்கப்படும். கலைக்கப்பட்டுச்சுன்னா கவர்னர் ஆட்சியும் இந்திய குடியரசு ஆட்சியுடைய ஆட்சியும் வந்துடும். அப்புறம் 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ போகும். அப்புறம் மீண்டும் ஒரு தேர்தல். அந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை மற்ற தலைவர்கள் யாருமே உடன்பாடு இல்லை. மீண்டும் ஒரு முறை போய் மக்களை பார்த்து அவர்களை தொந்தரவு பண்ணி பல கோடிகள் வந்து வேஸ்ட் ஆகும். ஆனால் அதுக்குள்ளே போக வேணாம் நினைக்கிறாங்க. விசிக அவர்களும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூட அதுக்குள்ளே போக விரும்பலாமுங்க. பட் விஜய்க்கு ஆதரவு தரதுக்கான வாய்ப்புகள் வந்து விசிக அவர்கள்ட்டையும் கம்யூனிஸ்ட்டும் நெருங்கிக்கிட்டு இருக்க ஒரு தகவல் இப்போதைக்கு வருது. அது என்ன நடக்குங்கிறத நம்ம நிமிஷம் தான் நமக்கு வந்து தகவல் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை விஜய் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு தர மறுக்கப்பட்டால், டிஎம்கே அண்ணா டிஎம்கே ஆட்சி அமைக்கப்பட்டால், இங்கே விஜய் ஒரு முடிவு எடுக்க போகிறதா ஒரு தகவல் வந்துருக்கு. அப்போ என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்னா, அவரை 108 வேட்பாளர்களோடு சேர்த்து ராஜினாமா செய்ய போவதான் ஒரு தகவல் வருது. அப்படி ஒரு வேளை, ஏன்னா மக்கள்கிட்ட வந்து தீர்ப்பு விட்டா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லா விஷயத்தையுமே நம்மளுடைய நாட்டு மக்கள் பார்க்குறாங்க. இது வந்து சரியான ஒரு கூட்டணி அமையுமா அவர் 2 பேர்? அது ஏன்னா எதிரும் புதிருமாக இருந்தவர்கள். சில பேர் சொல்லலாம் தாய் வீடு தானே அதுங்களா, சில அண்ணன் தம்பி உறவுகள் தானே அப்படிங்களா, அதெல்லாம் ஓகே. விஜய் வர்றதுக்கு முன்னாடி அப்படி இருந்தீங்களா அப்படின்னா இல்லை. விஜய் வந்ததுக்கு பிறகு தானே இப்போ நீங்கள் வந்து விஜய் மெஜாரிட்டி 108 சீட்டை வாங்கினதுக்கு பிறகு ஒரு ஆட்சி அமைக்கிற சூழ்நிலையை உருவாக்காமல் பல குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இப்போ இப்படி அண்ணன் தம்பி உறவு முறைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருடைய பார்வைகள் இருக்குது. நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இங்கே மக்கள் என்ன நினைப்பாங்க? அவர்கள் கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு வேளை அமைஞ்சிட்டா மக்கள் நம்ம மேலே நம்பிக்கை போயிடும். மக்கள் என்ன நினைப்பாங்கங்கிற அளவுக்கு தான் ரொம்ப மிகப்பெரிய குழப்பத்தில் எல்லா பேரும் வந்து இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வேளை அப்படி ஒரு சூழ்நிலை மாறினால் 108 எம்எல்ஏ கூட விஜய் அவர்கள் ராஜினாமா செய்கிற வாய்ப்புகள் நெருங்கிக்கிட்டு இருக்கும். அந்த வாய்ப்பை தயவுசெய்து யாரும் கொடுத்துட வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். ஒரு முறை அவர் உட்கார வச்சிருவோம், மெஜாரிட்டி நிரூபிக்க போகிற சட்டசபையில் அது ஒரு வாய்ப்பு தரணும். வெளியிலேருந்தே நீங்கள் கொடுக்கணும்னா எப்படி பண்ண முடியும்? 5 பேர் கொடுத்துருக்க விஷயத்த சொல்லிட்டார். இன்னொரு 5 பேர் தேவை. அதில் இப்போ 6 சீட் இருக்குது. விசிகாட்ட 2 இருக்குது, இது கம்யூனிஸ்டா 2 இருக்குது உங்களுக்கு. அதை இப்போ அவர்கள் தருவதா இல்லையாங்கிறத வச்சு ஒரு முடிவு வேணால் பண்ணலாம். பட் அவர்கள் வந்து விஜய்க்கு ஃபேவராக தான் ஒரு முடிவு எடுக்க போகிறதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு சார் இப்போதைக்கு. இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கிற விசிகாவை சேர்ந்த பல இளைஞர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு அரிய வாய்ப்பு. கண்டிப்பாக பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே செய்யாத சில விஷயங்கள் எல்லாத்தையும் ரிசர்வ் தொகுதிகள் எல்லாம் பல பேரை நிற்க வச்சு விஜய் அவர்கள் ஜெயிக்க வச்சிருக்காரு. இது நம்ம இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் யாரும் கிடையாது. நம்ம ரொம்ப நாள் போராடிக்கிட்டு இருந்த விஷயத்த விஜய் செஞ்சு காமிச்சிட்டாரு. உண்மைதானே. இப்போ அவர்கிட்ட நீங்க போனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விடுதலை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா திரும்ப நம்ம இப்படியே தான் இருப்போம், நீங்க கண்டிப்பா எடுங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பல பேர் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, விசிகாவுடைய முக்கியமான நிர்வாகிகள் தான் சொல்றாங்க, தொண்டர்கள் தான் சொல்றாங்க, பதிவுல தான் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம 5 முறை இன்னும் சும்மா அதான் 5 வருஷம் திரும்பி வந்து எப்படி டிராவல் பண்றது? அண்ணா டிஎம்கேவுடைய சேர்ந்த முக்கியமான அந்த எம்எல்ஏக்கள் கூட நிறைய பேரோட பெரிய தலைவர் கூட அதான் யோசிக்கிறாங்க. விஜய்க்கு ஆதரவு கொடுப்பங்கிற அளவுக்கு தான் அங்கே ஒரு மேட்ரு ஓடிக்கிட்டு வேறு இருக்கு. ஆனால் அதையும் மீறி அந்த தலைமை வந்து இந்த கட்டுப்போட்டப்பட்ட ஒரு விஷயமும் இருக்கு. டெல்லியில இருந்து சில மிரட்டல்கள் வந்து தான் சொல்றாங்க. எல்லா இடத்துல இருந்தும் வருது. நீங்க போயிடக்கூடாது, தாவேகா பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னு. தாவேகா பக்கம் போயிடக்கூடாது சொல்றாங்களா இல்லை நீங்க போங்கன்னு சொல்றாங்களா, 2வது விஷயம் சார். ஆனால் இவர்களுக்கு தன்னுடைய சொந்த கருத்து இருக்கு, அதை பதிவு பண்றாங்க முக்கியமா. ஏன்னா இங்க இருக்கிறது மக்களை சந்திக்கிறது அவங்க தானே சார். தமிழ்நாட்டு மக்கள் இவங்க தானே சந்திக்க போகணும்.
அப்போ அவங்களுக்கு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்கன்னா அது மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க. எஸ், இன்னொரு முறை தேர்தல் வரும்போதோ இன்னும் தாவேகா வந்து மிகப்பெரிய 200 அடிச்சாலும் ஆச்சரியப்படுறது கண்டிப்பாக. நாங்க கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்து ஒருத்தரை உட்கார வச்சா அதை நீங்க 2 பேரும் சேர்ந்து டெல்லி பேச்சு கேட்டு பண்றீங்களே அப்படிங்கிற கேள்விகளும் வரும். அதாங்க, மக்கள் விரும்ப மாட்டாங்க. மொத்தத்தில் மக்கள் மனசை வந்து டோட்டலாக விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதுதான் இப்போ ரொம்ப யோசிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், யார் வந்து பெரும்பான்மை இப்போ கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்காங்கன்னா 108 சீட்டு வாங்கிட்டார். மக்கள் வந்து ஆர்வம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்தோன்னு உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா இந்த மக்கள் மனசில் உங்களுக்கு எந்த டேமேஜும் வராது. அதை கொடுக்காம நீங்கள் நெருக்கடி கொடுக்கும்போது தான் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக மக்கள் மனசுலேருந்து இந்த விருப்பம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மாறும் உங்களுக்கு. ஏன்னா நேற்று நான் டிபேட்ல பார்க்குறேன், இதை ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாங்க. சார் ஏன் சேரக்கூடாது, ஏன் அதிமுக திமுக சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டிபேட்ல பேசுபவர்கள் பேசியே தான் அந்த கட்சிகளை வந்து ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. இல்லைங்க, யார் பேசினாலுமே கட்சி தலைமைங்கிறது வந்து மிகப்பெரிய அனுபவசாலிகளுங்க. அவங்க தானே கெட்ட பேர். இவங்க என்ன பேசுறாங்க சொல்றேன், அவங்க கெட்ட பேர் அந்த கட்சிக்கு தானே போய் சேரும். ஆமாங்க, கண்டிப்பா போங்க. ஏன்னா மிகப்பெரிய அனுபவம் நிறைந்தவர்கள், உங்களுக்கு சாதாரண ஆட்கள் கிடையாது. டிஎம்கே அன்டிஎம்கே மிகுந்த அனுபவம் கொண்டவர்கள். தெள்ளத்தில் ஒரு முடிவு எடுப்பாங்க, கண்டிப்பா எடுப்பாங்க நினைக்கிறேன். நான் அதை இதுக்குள்ள இப்பவும் சொல்லிக்கல விரும்புறேன். பேச்சுவார்த்தைகள் போயாச்சு, போய்கிட்டு இருக்கு, நெருக்கத்தில் இருக்கு, ஆட்சி அமைக்கிற விஷயமும் போகுது. ஆனால் இன்னமும் என்னுடைய நம்பிக்கை அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன். அப்போ வந்து உடனடியாக வந்து என்ன பண்ணணும்னா அது நடக்காம தடுக்கணும் அப்படின்னா விசிகாவும் இடதுசாரிகளும் முக்கியமா இவங்க முடிவெடுக்க டிலே ஆக கஷ்டமா இருக்கு, சூழ்நிலையில மாறிட்டு இருக்கு. அவங்க டெல்லி பிளே பண்ணிட்டு இருக்கு. நீங்க 2 பேர் வந்துருங்க, நீங்க 2 பேர் வந்துருங்க. இவங்க டிலே பண்றதுனால தானே சார் அந்த பிரச்சனை வருது. ஆமாங்க, நீங்க வந்து ஆதரவு இல்லைங்கும்போது பிரஷர் ஆட்டோமேட்டிக்கா வரும்ல. நேத்தே வந்து ஒரு கூட்டம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நேத்து அவங்க கேன்சல் பண்ணாம நேத்து நைட்டே அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. இப்ப சென்னையில இருந்து இவங்க எதுக்கு எம்எல்ஏ கூப்பிட்டீங்க வர்றாங்க? இல்ல, அதுதாங்க அந்த மாற்றத்தை ஏதோ ஒன்று வந்து போகுது அப்படின்னா நிச்சயமாக ஒரு நம்பிக்கை இழக்க நேரிடும் மக்கள் மத்தியில். அது எல்லாரும் முக்கியமான தலைவர்கள் எல்லாமே அது உணர்ந்திருக்காங்க. முக்கியமான காங்கிரஸ் நிர்வாகி சிதம்பரம் ஐயா கூட வந்து விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்கன்னு தான் சொல்கிறாங்க. டெல்லியில் காங்கிரஸ் உட்பட முக்கியமான சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து விஜய்க்கு சட்டசபைக்கு அனுப்புணுங்கிற நோக்கத்தில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் வந்து இவர் கூட வந்தது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இல்லாமல் விஜய் அவர்கள் இருந்திருந்தால் இந்நேரம் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சிருப்பாங்க. ஒன்ஸ் இவருக்கு வந்து சிஎம் பதவி கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக் அலையன்ஸ் உள்ள வந்துடும். அதை தான் இவர்கள் செய்ய மறுக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் ஏற்கனவே கர்நாடகா கேரளான்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் அவங்க வர்றது விரும்பலன்றாங்க. அதாங்க, இப்போ விஜய் அவர்கள் காங்கிரஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்றம், ராஜ்யசபை எல்லாத்துலேயுமே விஜயோட கூட்டணி வைப்பேன்னு சொல்லிட்டாங்க வெளிப்படையாக. இப்போ இவர்கள் வந்து தேசிய கட்சிக்குள்ளே விஜய் உள்ளே போயிட்டாரு. இப்போ விஜய்க்கு அந்த ஒரு நடிகர்ன்ற அந்த ஒரு மாஸ் இருக்கிறதுனால மும்பையிலேருந்து டெல்லியில் வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேஸ் இருக்கு. இப்போ லாஸ்ட் மந்த் சிபிஐ என்கொயரிக்கு டெல்லிக்கு போகும்போது எவ்வளோ வரவேற்பு கொடுக்கப்பட்டது, மக்கள் எவ்வளோ கூட்டம் வந்தான்றது உங்களுக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக்காக வந்து நேஷனல் ஃபேஸாக மாறக்கூடிய வாய்ப்பு நிறைய உருவாகுது. அப்போ அது வந்து காங்கிரஸ் போனதால அது நடக்குது இது அப்படிங்கிற அளவுக்கான அந்த ஒரு பார்வையும் எல்லார்ட்டுமே இருக்காது. இது இவங்க நான் என்ன சொல்லிக்கல, ஒரு பேர் ஆதரவு 10 சீட்டு வேணுங்கும் போது ஆதரவு தெரிவிக்க வந்தது முதன்மையாக அவர்கள் வந்துட்டாங்க. அப்போ வரும்போது வரவேற்க தான் தோணும். ஏன்னா ஒரு நட்பு வேறு உங்களுக்கு இருக்குது, நல்ல நட்பு இருக்குது. ரெண்டாவது நீங்கள் சொன்னது மாதிரி விசிகே கம்யூனிஸ்ட் 6 சீட்டு வந்து உடனடியாக ஒரு முடிவு எடுத்து அந்த ஆதரவை சொன்னால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் சட்டசபைக்கு முதலமைச்சர் 5 வருட காலங்கள் செழிப்பான ஒரு முறையை பண்ணுவாருங்க நான் நினைக்கிறேன். காலதாமதம் ஆக 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 விஜய் அவர்கள் முடிவு நோக்கி போய்கிட்டு இருக்காரு. இப்போ இப்படி ஒரு சம்பவம் மாறிடுச்சு அப்படின்னா திரும்பி ஒரு தேர்தலை சந்திக்கணும். இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த காங்கிரஸ் விஜயோடைய கூட்டணியை வந்து ரசிக்கலை அப்படின்றாங்க. காரணம் என்னன்னா அடுத்து வரக்கூடிய எம்பி தேர்தல்களில் விஜய் நின்னார்னா இதை விட பெரும்பான்மையான ஜெயிச்சிருவார். அப்போது டெல்லியில் கை ஓங்கி நிற்கும். அதனாலேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழுத்தங்கள் போகுது. 4 பக்கமும் யோசிப்பாங்க, கண்டிப்பாக 4 பக்கம் யோசிப்பாங்க. விஜய் இப்படி போயிட்டாருன்னா நாடாளுமன்றம் 2029 வருது, அப்போ 40 தொகுதி இருக்குது. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட விஜய் இருக்கிற மாஸ் பார்த்து இப்போவே வருது அப்படின்னா அந்த 40 கைப்பட்டு போயினா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசனைகள் வரதான் செய்யும். அதெல்லாம் அதான் மாஸ்டர் பிளான் பண்ண தான் செய்வாங்க, அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. மாஸ்டர் படத்துல ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதனால் திரும்ப ஒரு தேர்தலை யாரும் சந்திக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். யாரும் வந்து அதை முக்கியமான கட்சி தேர்தலை அதை விரும்பலை. பட் ஆனால் நீங்கள் உடனடியாக ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு எல்லாமே உருவாகிட்டீங்க. இந்த நடக்கிற சந்தர்ப்பம் அரசியலில் பலம் வாய்ந்தவர்களுக்கு அனுபவசாலிகளுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் நல்ல முடிவை திருவிக்கா அதாவது விசிகா அவர்களும் கம்யூனிஸ்டரும் எடுப்பான நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து பல மக்களும் பொதுமக்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
நாங்கள் தானே ஓட்டு போட்டோம், நீங்கள் ஏன் ஒரு முடிவு மாற்றி எடுக்கிறீங்க, நீங்கள் ஏன் வந்து ஆதரவு கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு விசிகா பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விசி இப்போ இடதுசாரிகளை எல்லாம் பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, மதச்சார்பற்ற கூட்டணிக்கு தான் நாங்கள் ஆதரவு தரோம்னால, காங்கிரஸ் தான் டெல்லிக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருந்தாங்க. இப்போ அவர் கூட தானே விஜய் இருக்காரு. அப்புறம் எப்படி நாளைக்கு விஜய் வந்து வேற கட்சியோட போவார்? அங்கேயே உங்களுக்கு கிளாரிட்டி வந்துச்சுல்ல. இவங்க 2 பேரும் சேர்ந்து பயணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உங்களுக்கு விஜய் மீது இருந்த சந்தேகம் டோட்டலா உடஞ்சு போச்சு. அவர் தான் இல்லைங்கிறத சொல்லிட்டே இருக்காரு. ஆரம்பத்துல இருந்தே அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மதச்சார்பற்ற கூட்டணியோட தான் இருப்போம் தான் இருக்கிறாங்களா? அப்புறம் நீங்க வர்றதுக்கு யார் உங்களை தடுக்கிறாங்க? அதுதான் நான் சொல்ல வர்றேன். உங்களுக்கு எந்த அழுத்தம் எந்த தடங்கள் வந்தாலுமே நீங்க ஒரு முடிவு எடுக்கிற சூழ்நிலை வரலாம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுடைய சின்னத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால முக்கியமாக என்னுடைய பார்வை வந்து டிஎம்கே அண்ணா டிஎம்கேவும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிற வாய்ப்புகள் குறைவுங்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டே இருக்கு, அது உண்மை. அதே மாதிரி நீங்க அவங்க ஆட்சி அமைச்சா கூட எதிர்கட்சி இல்லாம வருவாங்களா சார்? அதுதான் சொல்ல வரேன் நான். அதை அப்படிங்கும் போது இங்கே விஜய் அவர்கள் ராஜினாமா செய்துட்டாருன்னு வச்சுங்க, எதிர்கட்சிங்கிறதே ஒன்று இல்லாமல் போகும். இப்போ இது வந்து கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும். டிஎம்கே அண்ணா டிஎம்கே வந்து ஏன்னா கூட்டணி ஆட்சியாக தான் அது பெயர் சொல்லப்படும். இப்போ எதிர்கட்சின்னு ஒன்று வேணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 108 சீட்டு விஜய் அவர்கள் வாங்கியிருக்காங்க போது 1/3 இருந்தால் மட்டும்தான் எதிர்கட்சியாக போக முடியும். இப்போ இந்த பக்கம் வந்து இப்போ டிடிவி ஒரு சீட்டு, பிஜேபி ஒரு சீட் இருக்காங்க, அவர்கள் ஒன்றுமே பண்ண முடியும். சௌமியா அவங்க ஒரு 5 சீட்டு வச்சிருக்காங்கல்ல, பாமக 4 சீட்டு. 4 சீட்டா? ஓகேங்களா. அவர்கள் அண்ணா டிஎம்கே கூட்டில் தான் இருக்காங்க. அவர் விலகி போல உங்களுக்கு அதை கேப்டனுடைய தேமுதிக ஒரு சீட் மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இவர் விஜய் அவர்கள் வந்து அந்த ஒரு முடிவை எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னால் ஒரு 6 சீட்டு உங்களுடைய ஆதரவை விஜய் அவர்களுக்கு கொடுங்க. அது வந்து அரசியல் களத்துக்கு சிறப்பாக இருக்கும். அவர் ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கட்சியும் குறைவான இடங்களில் போட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நாட்களாகவே. அவங்களுக்கு அது ஒரு வருத்தம் இருக்குது. எங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தமும் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அது எல்லாமே கூடி வருது. இப்போ விசிக அவர்கள் கமிஷனர் வந்தாங்கன்னா அவர் அன்னைக்கு சொன்னது ஆட்சியில் அதில் பங்குன்னு சொன்னது அவர் ஸ்டாண்டில் தான் அதே ஸ்டாண்டில் தான் இருக்குங்கிறத விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ கண்டிப்பாக நீ வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் முக்கியமான ஒரு பொறுப்பு விஜய் அவர்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒரு மாற்று கருத்து இல்லை. அதில் நீங்கள் தான் முடிவு பண்ண வேண்டியும், முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து எந்த முடிவானாலும் எடுக்கலாம். ஒரு முடிவு வந்து நீங்கள் எடுக்காமல் போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஓகே தான். ஆனால் அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிட்டா இங்கே விஜய் அவர்களுக்கு 108 சீட்டை வந்து ராஜினாமா செய்கிற வாய்ப்புகள் எல்லாம் நம்மளே உருவாக்கி தர மாதிரி போயிடும். அப்படியே ஒரு ராஜினாமா பண்ணால் மக்கள் எல்லாருமே விஜய்க்கு தான் ஆதரவு வரும். அதே நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் ராஜினாமா பண்ண வச்சுட்டீங்கல்ல, திரும்பவும் ஒரு எலெக்ஷன் வைங்க, நாங்கள் 200 தொகுதியும் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்படி போயிடும். ஆமாங்க, போதாங்க செய்யும். இவங்க எதிர்கட்சி இல்லாமல் நீ ஒரு கூட்டணி இணைச்சி பிடிச்சி என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு தகவலாக இருக்குது. ஸோ அப்போ மீண்டும் வந்து கவர்னர் ஆட்சியை மாறி ஒரு 6 மாதம் எலெக்ஷனுக்கு வாய்ப்பு வரும்போது மக்கள் இன்னும் வந்து மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு ஒரு ஆதரவு கொடுத்துட்டு என்ன பண்ண முடியும்? நம்ம 200 சீட்டோ 210 சீட்டோ கொடுத்தா என்ன பண்ண முடியும் நம்ம அதை? இல்லையா? இப்போ டெல்லியில் வந்து ஆம் ஆத்மியுடைய கெஜ்ரிவால் இதே மாதிரி தான் ஒரு சந்தர்ப்பம் நிகழ்ந்தது. அவருக்கு சமைக்கப்பட்டது ஒன்று, ஃபுல் மெஜாரிட்டியில் வந்து உட்காந்துட்டார். ஸோ அதனால் வந்து 2018 கூட வந்து எடியூரப்பா அவர்களுக்கு இப்படி சந்தர்ப்பம் வரும்போது கூட வந்து நீங்கள் பண்ணி வச்சிங்களா? நீங்கள் வந்து நீங்கள் ஆட்சி அமைங்கன்னு சொன்னாங்க, சட்டசபைக்கு போனார், வந்து ஆட்சி அமைக்கப்பட்ட ஒரு 18 நாள் டைம் வேறு கொடுத்தாங்க சார். கொடுத்தாங்க. விஜய் அவர்களும் கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கல விரும்புகிறேன். அவர் சொன்னது தான் அழுத்தம் விஜய்க்கு நிறைய கொடுக்கப்பட்டுகிட்டே இருந்தது, இப்போவும் கொடுக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த ஸ்டாண்ட்லேருந்து விஜய் மாற மாட்டாங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. இவ்வளோ பிரச்சனைகள் வந்தும் அந்த பக்கம் போகாமல் தனியாக நிற்கிறாருன்னா இதுக்காக அவருக்கு ஆதரவு கொடுக்கலாம். மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? டெல்லி கூட போகாமல் இவ்வளோ நிமிஷம் வரைக்கும் இவ்வளோ பிரச்சனைகளையும் இவ்வளோ நஷ்டத்தை சந்தித்து தனியாக நிற்கிறாரு. இப்போ வரைக்கும் டெல்லி பின்னாடி போவே இல்லை, மக்களுக்காக நிற்கிறார். அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. தயவுசெய்து இவர்களும் கொஞ்சம் புரிந்து கொண்டு இந்த ஒரு வாய்ப்பை விஜய் அவர்களுக்கு தரணுங்கிறத சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். நான் நன்றி சார். அடுத்த வீடியோவில் அடுத்த டெவலப்மெண்ட் பார்க்கலாம் சார். நன்றி சார்.